ஆன்மீகம், அரசியல். இப்ப அவரவே வந்து நம்ம ஆரம்பத்துல வந்து ஒரு ஜோதிடர் தான் அவர் வந்து நியமித்தார். ம். அவருடைய பக்கபலமா ஒரு ஜோதிடர் தான் நியமித்தார். அப்போ அப்போ அவருக்கு வந்து அவரு ஜோசப் விஜய் அப்படின்னாலும், ஒரு ஜோதிடர வந்து பக்கத்துல வச்சு, அவர் மூலியமா தான் எல்லாம் நல்லது, கெட்டது தெரிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும். நானும் சரியா நெறைய கேள்விப்பட்டுருக்கேன். அவரு அவங்க அப்பா, அம்மாலாம் கோயிலுக்கு போகுறது அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டோம். ஆன்மீகம் என்பது ஜோதிடம் தானே! இந்த ஜோதிட முறையில கிரகங்களை வச்சு தான் ஒரு விஷயம் நடக்குது. இந்த காலகட்டத்தில இவங்க தான் ராஜாங்கம் ஆளணும் அப்படின்னு அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயம், அரசு வேலை எப்ப கிடைக்கும் அப்படின்னு ஜோதிடத்த வச்சு தான் நம்ம சொல்றோம். ஓகே. அதே மாரி தான் 5ஆம் இடம். ம். கேது என்பது என்ன அப்படின்னா, நம்ம வாய்க்கு போடுற நேரத்தில ஒரு விஷயத்த மாத்தி அமைக்கக்கூடியது தான் கேது. அப்படிப்பட்ட கேது 18 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து அந்த அரசாங்கத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கு. அப்ப அந்த அரசாங்கம் மாறும் அப்படிங்கிறது 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடியே நிர்ணயிக்கப்பட்டது. அப்ப அந்த நிர்ணயம் ஒவ்வொரு விதமா சொல்லலாம். இப்ப நானே வந்து ஆ ஆ எப்பவுமே அரசியல் பேசாத வந்து ஒரு சேனல்ல பேசினா, அதிகப்படியான ஒரு சீட்டு வாங்குவாரு. ம். ரொம்ப அதிகப்படியான எல்லாரும் சொன்னாங்க சீட்டே வாங்கணும். அத அடிச்சு சொன்னோம். அதிகப்படியான ஒரு சீட்டு வாங்குவாருன்னு. ஆன்மீகம் அப்படிங்கிறதும், ஜோதிடம் இல்லாமல் ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. இந்த காலத்துல இவரு வந்து மக்களை வாழ வைக்கணும் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியா வகுத்தது.